உங்கள் பார்ட்னருக்கு சில ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இது உங்கள் பார்ட்னர் 2 விதமாக டீல் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசாமல் இருக்கிறது. அப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டில் செக்யூராக ஃபீல் ஆகலை. அவங்க கிட்ட பேசுகிறாங்களா இல்லையா அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது ஏன்னா மேபி உங்களுக்கு உங்கள் மேலேயே சில செல்ஃப் டவுட் இருக்கலாம். ஸோ இன்னொருத்தர்கிட்ட பேசினா அவங்க கிட்ட அட்ராக்ட் ஆகி உங்களை சைட்லைன் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வரலாம். இன்னொரு விஷயம், இன்னொரு மாதிரி உங்கள் பார்ட்னர் எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இன்செக்யூராக ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி உங்ககிட்ட மறைக்க ட்ரை பண்ணுறது. அது இன்னும் தான் பிரச்சனை. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி கடைசியில் அது ட்ரஸ்ட் இஷ்யூஸில் தான் போய் முடியும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கான்ஸ்டண்ட்டாக நம்ம இதை பண்ணாத, இப்படி பேசாத, இதெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது அவங்கள கேஜில் அடைக்கிற மாதிரி ஆகிடும். அப்படி கேஜ்டாக ஃபீல் பண்ணுற பர்சனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி உங்களோட ஜெனுவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியில்லை. அதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட ஓப்பனாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் உங்கள் பார்ட்னரையும் மீட் பண்ண வைங்க. ப்ராப்பர் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்கள். ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இன்செக்யூராக ஃபீல் பண்ணுற அந்த பர்சன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட டிஸ்கம்ஃபர்ட் எதனாலன்னு யோசிங்க. நீங்கள் ஒரு வேளை நான் அட்ராக்டிவாக, ஃபன்னாக, இல்லை இன்ட்ரெஸ்டிங் பர்சன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களை இன்னொருத்தர் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு பயப்படுறீங்களா? அப்படின்னா இங்கே பிரச்சனை உங்கள் பார்ட்னரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோ கிடையாது, உங்களோட மைண்ட் செட் தான். ஸோ நீங்கள் உங்களை தான் மாற்றிக்கணும். உங்கள் பார்ட்னரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறது ஹெல்ப் பண்ணாது. உங்களோட பெஸ்ட் வேர்ஷனாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட என்னெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு ரிலேஷன்ஷிப் செக்யூராக இருக்கணும் அப்படின்னா அங்கே தேவை டிரான்ஸ்பரன்சியும் ட்ரஸ்ட்டும் தான். ஃபியரோ கண்ட்ரோலோ இல்லை.